ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ட்ரெயின் கான்செப்ட்ல கிளாஸ் நம்பர் 5 பார்க்க போறோம். ஆல்ரெடி 4 கிளாஸ் முடிச்சாச்சு. அந்த கிளாஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டேரக்டா நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டூ ட்ரெயின் ஆஃப் ஈக்குவல் லென்த் கிராசஸ் ஈச் அதர் இன் சேம் டைரக்ஷன் இன் 1 minute அண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இன் 10 seconds. ஃபைண்ட் த ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பெர் அவர் ஆஃப் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு ட்ரெயினோட லென்த்தும் ஈக்குவல் சொல்லியாச்சு. ரெண்டு ஒன்னு சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுதுன்னா 1 minute கிராஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 minuteனா நமக்கு செகண்ட்ஸுக்கு மாற்றும் போது 60 seconds. அப்ப ட்ரெயினோட லென்த்தும் இல்ல, அந்த ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடும் இல்ல. ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் நான் எல்னு சொல்லி வச்சுக்கிறேன். எதுக்காக எல்னு வைக்கிறேன்னா, ஆக்சுவலா L1 L2 தான் வைக்கணும். நமக்கு ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால ரெண்டையுமே எல்னு வச்சுக்கலாம். இப்ப டிஸ்டன்ஸ்னு எழுதும் போது ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணுவோமா? அப்ப எல் பிளஸ் எல் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 2Lன்னு சொல்லி வச்சுப்போம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடை S1ன்னு வச்சுப்போம். ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடை S2ன்னு வச்சுப்போம். சேம் டைரக்ஷன்ங்கிறதுனால டிஃபரன்ஸ் S1 மைனஸ் S2. அதே மாதிரி ஈக்குவேஷன் எழுதும் போது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஸ்பீடு என்ன யூனிட்ல கேட்டிருக்காங்க? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்கறாங்க. ஸோ அதனால S1 S2 நீங்க கிலோமீட்டர் பெர் ஹவர்லயே கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்ப S1 S2 2 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்குன்னா இந்த ஈக்குவேஷனுக்குள்ள அதை ஃபிட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டூ 5/18 போட்டு அந்த மீட்டர் பர் செகண்ட்ல மாத்தி எழுதுவோம். ஓகேவா? எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? 1 minute சொல்லியிருக்காங்களா? அப்போ 60 seconds போட்டுக்கலாம். இதே அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க. அதே ரெண்டு ட்ரெயின் ஈக்குவலன்ட் இருக்கக்கூடிய ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுதுன்னா 10 செகண்ட்ஸ்ல ஒன்னு கிராஸ் பண்ணிடுமா? அப்ப அங்க ஈக்குவேஷன் எழுதும் போது டிஸ்டன்ஸ்ல அதே 2L போட்டுக்கலாம். இங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ங்கிறதுனால S1 பிளஸ் S2 ரெண்டோட ஸ்பீடே ஆட் பண்ணியாச்சு. ஸோ S1 S2வும் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல நம்ம எடுத்திருக்கோம். அதனால இன்டூ 5/18 போட்டிருக்கிறேன். ஸோ இன்டூ இங்க எவ்வளவு நேரம்? 10 seconds. இப்ப இதை சால்வ் பண்ணி நான் என்ன பண்ணணும்? அவங்க என்ன கேட்கறாங்க? ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடையும் கேட்கறாங்க. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம S1 எவ்வளோ S2 எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஆக்சுவலா ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இங்க எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்குள்ள எத்தனை வேரியபிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லுங்கிற ஒரு வேரியபிள் எனக்கு தெரியாம இருக்கு. அது போக S1ங்கிற வேல்யூ எனக்கு தெரியாது, S2ங்கிற வேல்யூவும் தெரியாது. அப்ப ஆக மொத்தம் 3 வேரியபிள் எனக்கு தெரியாம இருக்கு. ஆனா ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்கு. சோ நமக்கு நார்மலா ஈக்குவேஷன் பேஸ்ல கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எப்பவுமே உங்களுக்கு ஒரு வேரியபிள் இருந்ததுன்னா ஒரே ஒரு ஈக்குவேஷன் போதும் அந்த வேரியபிளை கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா அந்த ரெண்டு வேரியபிளை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் தேவை. 3 வேரியபிள் இருந்ததுன்னா அந்த 3 வேரியபிளை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 3 ஈக்குவேஷன் தேவைப்படும். புரியுதா? அப்ப இந்த இடத்துல எனக்கு S1 S2ங்கிற தெரியாத வேரியபிள் 3 இருக்கு. அப்போ இந்த இடத்துல இதை நான் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 3 ஈக்குவேஷன் இருந்தாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கொடுத்துருக்கிற டேட்டா இவ்வளவுதான் இருக்கு. அப்போ வெறுமனே ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு ரெண்டு வேரியபிள் தான் இருக்கு, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குன்னா என்னால சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். ஒன்னை இன்னொருத்துல சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு 3 வேரியபிள் கொடுத்து ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்ததுனால இது நீங்க என்னதான் சால்வ் பண்ணாலும் சரி, இதுல எல்லையுமே S1 S2 இந்த 3 வேரியபிள்ல எதையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கிளியரா புரியுதா? ஏன்னா இந்த இடத்துல அவங்க கொடுத்திருக்கிற டேட்டா போதுமானதாக இல்ல. சோ கொஸ்டின்கான ஆன்சர் நீங்க என்ன போட்டுக்கணும்? cannot be determined. சோ நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண, ஈக்குவேஷன்ல எனக்கு 3 தெரியாத வேல்யூஸ் இருக்கு. ஆனா ரெண்டு ஈக்குவேஷன் தான் எனக்கு இருக்கு. சோ 3 வேரியபிள ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்மளால சால்வ் பண்ணவே முடியாது. ரெண்டு வேரியபிள் ரெண்டு ஈக்குவேஷன் தான் பாசிபிள். இல்லைன்னா 3 வேரியபிள் இருந்ததுன்னா 3 ஈக்குவேஷன் இருந்தாதான் அதை சால்வ் பண்ண முடியும். அதனால இந்த கொஸ்டினை இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது. எனக்கு S1 S2 எல்லோ எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து cannot be determined. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க. ட்ரெயின் A running at 81 km per hour takes 72 seconds to overtake train B when both the trains are running in the same direction. But it takes 36 seconds to cross each other if the trains are running in opposite direction. If the length of train B is 600 meter, find the length of train A. இப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. ஏங்கிற ட்ரெயின் 81 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போகுது. 72 செகண்ட் எடுத்துக்குது. எதுக்குன்னா ட்ரெயின் பியை ஓவர்டேக் பண்ணி போறதுக்கு. ரெண்டு சேம் டைரக்ஷன்ல போச்சுதுன்னா. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நான் எழுதுறேன். அப்போ ஏ ட்ரெயினுக்கு லென்த் தெரியாது. ஏ ட்ரெயினோட லென்த் நம்ம என்னன்னு வச்சுப்போம்? எல்னு வச்சுப்போம். ஓகேவா? பி ட்ரெயினோட லென்த் கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 600. அப்போ நம்ம இந்த இடத்துல எல் பிளஸ் 600 எழுதிக்கலாமா? டிஸ்டன்ஸ்ல ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ எல் பிளஸ் 600 ரெண்டும் என்ன டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க? சேம் டைரக்ஷன். ஓகே. ஏ ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ? 81 கிலோமீட்டர் பெர் ஹவர். பி ட்ரெயினோட ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா பி ட்ரெயினோட ஸ்பீடு கொடுக்கல. அப்ப பி ட்ரெயினோட ஸ்பீடை வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன்? எஸ்ன்னு வச்சுக்கிறேன். புரியுதா? எல்லுங்கிறது
இந்த இடத்துல வேணா புரிஞ்சுக்கிறதுக்காக LA அப்படின்னு போட்டுக்கிறேன். LAங்கிறது A ட்ரெயினோட லென்த் பிளஸ் B ட்ரெயினோட லென்த் 600. அடுத்தது A ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ 81 கிலோமீட்டர் பெர் ஹவர். B ட்ரெயினோட ஸ்பீட் எனக்கு தெரியாது. ஸோ B ட்ரெயினோட ஸ்பீடை வந்து நான் SBன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ SBயையும் நான் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல எடுத்துக்கிறேன். அதனால ரெண்டுமே கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்குன்னா அந்த மீட்டர் பெர் செகண்ட் எழுதுறதுக்காக இன்டூ 5/18 எவ்வளவு டைம் எடுத்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க 72 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ அடுத்து பாருங்க, இதே ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுதுன்னா ஒன்னு கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு 36 செகண்ட் எடுக்குமா? அப்ப அதே மாதிரி எழுதலாமா? பாருங்க, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் தெரியாது, ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் வந்து 600 LA பிளஸ் 600. இங்க வந்து ஓகே, ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துல பிளஸ் போடக்கூடாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் சேம் டைரக்ஷன் தானே சொல்லியிருக்காங்க. சேம் டைரக்ஷன்ங்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், மைனஸ். இதுல என்ன பண்ணிக்கலாம், SB. ஓகே, இன்டூ 5/18 எவ்வளவு நேரம் சொல்லியிருக்காங்கன்னா 36 செகண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சேம் டைரக்ஷன் எழுதும் போது நான் இந்த இடத்துல 81 மைனஸ் SBன்னு போட்டிருக்கேன். அப்போ ஒருவேளை இப்படி யோசிக்கலாம், SB வந்து இந்த ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 81 விட ஜாஸ்தியா இருந்தா இது மைனஸ் ஆயிருமே அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல கொஸ்டினை தெளிவா பாருங்க. ட்ரெயின் A தான் ட்ரெயின் B ஓவர்டேக் பண்ணுது. அப்போ ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட ஓவர்டேக் பண்ணுது அப்படின்னா B ஓவர்டேக் பண்ணுதுன்னா அப்ப A தான் வேகமா போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஏயோட ஸ்பீடு தான் ஜாஸ்தி இருக்கும். அதனால 81 மைனஸ் SBன்னு போட்டிருக்கேன். ஒருவேளை ட்ரெயின் B வந்து A ஓவர்டேக் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா SB மைனஸ் 81 போட்டிருப்பேன். புரியுதா? அப்போ உங்க கொடுத்திருக்கிற டேட்டாலேயே எந்த ட்ரெயின் வேகமா போகுதுங்கிறத என்னால இன்டைரக்டா தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ 81 தான் அதிகமான ஸ்பீடு, B ட்ரெயினோட ஸ்பீடு கம்மியா தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிட்டேன்னா, நான் லாஸ்ட் கொஸ்டின்ல சொன்னேன் இல்லையா, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குன்னா எனக்கு ரெண்டு வேரியபிள் தெரியாம இருக்கணும். பாருங்க, LA தெரியல, SB தெரியல. புரியுதா? அப்ப ரெண்டு வேரியபிள் தெரியல, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குன்னா இதை எனக்கு ஈஸியா சால்வ் பண்ணி இந்த A ட்ரெயினோட லென்த்தையும் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த B ட்ரெயினோட ஸ்பீடையும் என்னால கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுல எந்த டேட்டா கேட்டாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். ஈஸியா கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இப்ப ரெண்டு ஈக்குவேஷனுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. இங்க LA பிளஸ் 600, இங்க LA பிளஸ் 600. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே ஈக்குவேட் பண்ணிடுவோமா? பாருங்க, 81 மைனஸ் SB இன்டூ 5/18 into 72 equal to இங்க என்ன இருக்கு, 81 plus SB into 5/18 into 36 இருக்கு. புரியுதா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் டைரக்டா இந்த ஸ்டெப் எழுதிடுவேன். புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் தனித்தனியா எழுதி காட்டியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண பாருங்க, 5/18 கேன்சல் ஆயிடும். 36 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 2 டைம்ஸ். இப்போ இந்த 2 உள்ள வந்து மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும், 162 மைனஸ் SB ஈக்குவல் டு இங்க என்ன வருது பாருங்க, 81 பிளஸ் SB. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், இந்த மைனஸ் SB அங்க போச்சுதுன்னா 2SBன்னு வருமா? புரியுதா? ஸோ சரி இந்த இடத்துல மைனஸ் 2SB வரும். எகைன் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன். இந்த இடத்துல நீங்க வந்து மைனஸ் 2SBன்னு வரும். இந்த மைனஸ் 2SB அங்க போச்சுதுன்னா இது என்ன ஆயிடும், 3SBன்னு மாறிடும். இந்த 81 இங்க வந்துச்சுன்னா 162ல 81 போச்சுதுன்னா எகைன் 81 வந்துடும். 3 டேபிள்ல நம்ம கேன்சல் பண்ணும்போது எவ்வளவு வருது, 2 3s are 6, 7 3s are 21. அப்போ B ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ, 27 கிலோமீட்டர் பெர் ஹவர். இந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம். B ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ, 27 கிலோமீட்டர் பெர் ஹவர். நமக்கு கேட்டது என்ன, A ட்ரெயினோட லென்த். அப்ப நீங்க கண்டுபிடிச்ச இந்த B ட்ரெயினோட ஸ்பீடை இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணா சிம்பிளா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்க, நான் சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். முதல் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். முதல் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு, LA பிளஸ் 600 இருக்கு, அது அப்படி எழுதிப்போம். பாருங்க, ஸோ LA பிளஸ் 600 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, 81 மைனஸ் SB ஆல்ரெடி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு, 27. நம்ம 81ல 27 போச்சுதுன்னா எவ்வளோன்னு பார்க்கணும். 81ல 27 போச்சுதுன்னா நமக்கு 54 வருமா? ஸோ 54 இன்டூ 5/18 இன்டூ 72. இப்போ கேன்சல் பண்ணும்போது 18 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 4 டைம்ஸ் வருமா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல எழுதுறேன், LA பிளஸ் 600 ஈக்குவல் டு இங்க 5 4s are 20. அப்போ 54 இன்டூ 20னா நமக்கு எவ்வளோ, 1080 வரும். 1080 வரும். அப்போ இந்த இடத்துல LAன்னு சொல்லி பார்க்கும்போது LA ஈக்குவல் டு 1080ல 600 போச்சுதுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 480 மீட்டர்ஸ். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ கிடைச்சிருச்சு, 480 மீட்டர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 480 மீட்டர், ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஈஸியான கேள்விதான்.
நீங்க வந்து ஈக்குவேஷனை கரெக்டா ஃபார்ம் பண்ணிட்டு கடகடன் கேன்சல் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சர் சிம்பிளா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுத தெரியணும். கரெக்டா அதை ப்ராப்பரா எழுத தெரிஞ்சிருச்சுன்னா உங்களால எந்த விதமான கொஸ்டின் கொடுத்தாலும் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பண்ணுங்க. இதுல பாருங்க, the length of two trains are 380 meter and 220 meter. The faster train of these two trains take 20 seconds to overtake the other when traveling in the same direction. The train take 12 seconds to cross each other when they traveling in opposite direction. What is the speed of the faster train? இப்போ இந்த இடத்துல ரெண்டு ட்ரெயினுக்கும் லென்த் கொடுத்துட்டாங்க, ஆனா ரெண்டு ட்ரெயினுக்கும் ஸ்பீடு கொடுக்கல. ஸோ ரெண்டு ட்ரெயினோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 380, 220. அப்போ டிஸ்டன்ஸ்ல ரெண்டே ஆட் பண்ணிக்கலாமா? ரெண்டே ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 380, 400, 600 வரும், 600. ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 600 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ்ல 600 செட் பண்ணிடலாம். பாருங்க 20 செகண்ட் எடுத்துக்குது எப்போ ரெண்டு சேம் டைரக்ஷன்ல போச்சுதுன்னா. அப்போ S1 மைனஸ் S2 இன்டூ 5/18, ஓகேவா, இன்டூ 5/18 இன்டூ என்னது, எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? 20 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அதே ரெண்டு ட்ரெயின் 600 ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுதுன்னா அப்போ ஸ்பீட் என்ன பண்ணுப்போம்? ஆட் பண்ணிப்போமா? அப்போ S1 பிளஸ் S2 திரும்ப அகைன் 5/18 போட்டுக்கலாம். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 12 செகண்ட்ஸ். ஸோ இன்டூ 12 செகண்ட்ஸ். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான் நம்மளோட வேலை. சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த மொதல் ஈக்குவேஷன் இருக்கா, இந்த இடத்துல கேன்சல் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். 20 டேபிள்ல கேன்சல் பண்றேன் டைரக்டா. அப்போ 320 சார் 60, 13 கிடைக்கும். அகைன் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ? 6 5 சார் 30 கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணி வரும்போது என்ன வந்துருச்சு? S1 மைனஸ் S2 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? இங்க ஒரு 18 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 60, ஒரு 48, 108 சொல்லி கிடைக்கும். S1 மைனஸ் S2 எவ்வளோ? 108. ஓகேவா? அடுத்த இடத்துல பாருங்க, இங்க நமக்கு 12 into 5 60. அப்போ 60 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 10 டைம்ஸ் வரும். இப்போ நமக்கு S1 பிளஸ் S2 எவ்வளோ வருது? 18, இங்க ஒரு 10. அப்போ மல்டிப்ளை பண்ணா 180. நமக்கு என்ன கேட்கறாங்க? ஃபாஸ்டர் ட்ரெயின் தான் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப நான் இந்த இடத்துல சேம் டைரக்ஷன் எழுதும் போது S1 மைனஸ் S2 தான் எழுதியிருக்கேன். அப்ப S1ல இருந்து தானே S2 கழிச்சிருக்கேன். அப்ப S1 தான் ஃபாஸ்டஸ்ட். S2 வந்து அதை விட ஸ்லோவா போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து எப்படினாலும் எடுத்துக்கலாம். நான் ஃபாஸ்டா போறதை S1ன்னு வச்சிருக்கேன், ஸ்லோவா போறதை S2ன்னு வச்சிருக்கேன். இல்ல நீங்க S1 S2 ரெண்டையுமே கால்குலேட் பண்ணி எதுல எந்த ஸ்பீடு ஜாஸ்தி இருக்கோ அதை நீங்க ஆன்சரா போட்டுக்கலாம். இப்ப பாருங்களேன், இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது இப்ப எனக்கு இந்த மைனஸ் பிளஸ் கேன்சல் ஆயிடுமா? 2S1 ஈக்குவல் டு எனக்கு எவ்வளவு வரும்? 288 வரும். அப்போ 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா S1ஓட வேல்யூ எவ்வளவு? எனக்கு 144 கிலோமீட்டர் பெர் ஹவர் கிடைச்சிருச்சு. ஸோ இதே இது எனக்கு S2 கேட்டாங்கன்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல பாருங்க, நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாச்சும் ஒன்று சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்களேன். S1க்கு பதில் நீங்க 144 போட்டீங்கன்னா அப்ப இந்த இடத்துல S2 144 கூட எதை ஆட் பண்ணா உங்களுக்கு 180 கிடைக்கும்? 36. அப்ப ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ? 36 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வரும். அவங்க கேட்டது ஃபாஸ்டர் ட்ரெயின். ஸோ ஃபாஸ்ட்னா அதிகமாக உள்ளது 144 தான். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 144. ஆப்ஷன் சி 144 தான் நமக்கு கரெக்டான ஆன்சரா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, next question பாருங்க. Two train of length 250 meter and 200 meter run on parallel track. When running in the same direction, the faster train crosses the slower one in 37.5 seconds. When running in opposite direction at speed of same as their early speed, they pass each other completely in 7.5 seconds. Then the ratio of the speed of the faster train to the slower train. அப்போ போன கொஸ்டின் எப்படி பார்த்தோமோ அதே டீடைல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடுக்கும் ரேஷியோ கேட்கறாங்க. ஓகேவா? நமக்கு ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணமோ அதே மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா இதுல வந்து நமக்கு ரேஷியோ கேட்டதுனால இதை நான் கொஞ்சம் வித்தியாசமா அப்ரோச் பண்றேன். அதே பேட்டர்ன் தான். ரெண்டு ட்ரெயினோட லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 250, 200. அப்போ டிஸ்டன்ஸ்ல ரெண்டு ட்ரெயினோட லென்த்தை ஆட் பண்ணிக்கலாமா? 450. அடுத்த ரெண்டு சேம் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ சேம் டைரக்ஷனை S1 மைனஸ் S2 போடுவோமா? இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஜஸ்ட் ரேஷியோ மட்டும்தான் போதும். பர்டிகுலரா ஸ்பீடு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்டிருந்தாங்கன்னா S1 S2 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல எடுத்திருப்பேன். ஆனா இந்த இடத்துல அவங்க ரேஷியோ கேட்கறதுனால அது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல எடுத்தாலும் சரி, மீட்டர் பெர் செகண்ட்ல எடுத்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ரேஷியோ ஒரே மாதிரி தான் வரப்போகுது. அதனால இது ரெண்டையும் நான் மீட்டர் பெர் செகண்ட்லயே வச்சுக்கிறேன். அதனால நான் 5/18 போடல. புரியுதா? S1 S2 எதுல தான் இருக்கு? மீட்டர் பெர் செகண்ட்ல தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ 5/18 போடல. எவ்வளவு நேரம் எடுத்துக்குமா? 37.5 செகண்ட்ஸ் எடுத்துக்குமா? அடுத்த அதே ரெண்டு ட்ரெயின் இப்போ என்ன கண்டிஷன்? ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். S1 பிளஸ் S2 இன்டூ இப்போ எனக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? 7.5 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. இது ரெண்டையும் ஜஸ்ட் சால்வ் பண்ணி S1 என்ன S2 என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். பாருங்க, S1 மைனஸ் S2 இந்த இடத்துல நான் கேன்சல் பண்றேன். எப்படி கேன்சல் பண்றேன்னா
S1 மைனஸ் S2 ஓட வேல்யூ நமக்கு எப்படி வரப்போகுது 450 டிவைடட் பை 37.5 வரப்போகுது. அப்போ நான் 375 எடுத்துக்கிறேன், மேலே ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி S1 பிளஸ் S2க்கும் சேம் அதே மாதிரி தான். என்ன இருக்கு 450 பை 7.5 இருக்கா, அப்போ 4500 டிவைடட் பை 75 எடுத்துக்கிறேன். இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இங்க வந்து மொதல் 5 டேபிளே கேன்சல் பண்ணும். 5 டேபிள கேன்சல் பண்ணா என்ன வரும், இங்க 15 டைம்ஸ், இங்க 900 டைம்ஸ் வரும். அடுத்து 15 டேபிள டைரக்டா கேன்சல் பண்ணா நமக்கு எவ்வளவு வருது, 60 டைம்ஸ் வருது. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 5 டேபிளே கேன்சல், 5 டேபிள கேன்சல் பண்ணா 7 5s are 35, அடுத்து 5 5s are 25. இங்க நமக்கு 9 5s are 900 by 75 வரும். அடுத்தது அகைன் 5 டேபிள கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல எவ்வளவு வரும், 15 டைம்ஸ் வரும். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா அப்படிதானே, 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா. ஆமா, அடுத்தது இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது எவ்வளவு வருது, 180 118 கிடைக்கும். இப்போ இப்படி வந்துருச்சு. இப்போ டைரக்டா 15 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது பாருங்க, 115 ஆர் 15, அப்போ 12 டைம்ஸ் வருது. அப்போ S1 மைனஸ் S2 வந்து 12, S1 பிளஸ் S2 வந்து 60. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 2S1 ஈக்குவல் டு 72, தென் ஃபைனலி S1 ஈக்குவல் டு என்னது 36. இது எதுல கிடைக்குது, மீட்டர் பர் செகண்ட். புரியுதா, S1 ஓட ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 36 மீட்டர் பர் செகண்ட். அப்போ போன கொஸ்டின்ல ஏன் எனக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கிடைச்சதுன்னா, அதுல தெளிவா நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல நீங்க 5/18 போடுறீங்கன்னா என்ன மீனிங், S1 S2 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல எடுத்திருக்கிறீங்க, அதனால 5/18 போட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு ரிசல்ட் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல டைரக்டா கிடைச்சது. இந்த இடத்துல 5/18 போடல, அப்ப எனக்கு S1 S2 மீட்டர் பர் செகண்ட்ல தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் எனக்கு ரிசல்ட் மீட்டர் பர் செகண்ட்ல கிடைக்குது. தெளிவா புரிஞ்சுதா? அப்ப S1 வந்து 36 மீட்டர் பர் செகண்ட்னா S2 என்னவா இருக்கும் பாருங்க, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அப்ப S1 36னா S2 என்னவா இருந்தா எனக்கு 60 வரும். 36 கூட எதை கூட்டினா 60, 24. ஸோ அப்போ S2 வந்து 24 மீட்டர் பெர் செகண்டா இருக்கும். சரியா? இப்ப ரேஷியோ பார்க்கும்போது பாருங்க, ஃபாஸ்டர் ஒன்னுக்கும் ஸ்லோயர் ஒன்னுக்கும் ரேஷியோ கேட்கறாங்க. அப்போ 36:24 கேன்சல் பண்ணா என்ன வரும், 12 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 3:2. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து 3:2, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். புரியுதா? இப்ப பார்த்த கொஸ்டினும் சரி, இதுக்கு முந்தின கொஸ்டினும் சரி, ரெண்டுமே ஒரே மாடல் தான். ஆனா போன இதுல நான் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வர மாதிரி பண்ணேன், இந்த இடத்துல மீட்டர் பெர் செகண்ட்ல வர மாதிரி பண்ணிருக்கேன். எனக்கு ஜஸ்ட் ரேஷியோ கேட்டனால தான். இந்த இடத்துல கிலோமீட்டர் பெர் ஹவர்ல பண்ணாலும் அதே ரேஷியோ தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two train of length 160 meter and 180 meter respectively cross a pole in 5 seconds and 6 seconds respectively. In what time they will cross each other going in same direction? இதுதான் நமக்கான கொஸ்டின். ரெண்டு ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டாங்க. இதுல மொதல் ட்ரெயின் வந்து 160 மீட்டர் லென்த் இருக்கு. இது ஒரு போல கிராஸ் பண்றதுக்கு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப்புக்கு கீழே வரும். இதை நம்ம எப்படி எழுதுவோம், அப்போ ஃபர்ஸ்ட் டைப்ல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரெயினோட லென்த் வந்து 160 மீட்டர், அப்ப டிஸ்டன்ஸ்ல 160 மீட்டர் சொல்லிட்டு எழுதிடலாம். இந்த இடத்துல ஸ்பீடு நமக்கு தெரியாது, மொதல் ட்ரெயினோட ஸ்பீடை S1 வச்சுப்போம். ஓகேங்களா, இந்த இடத்துல S1 நான் மீட்டர் பர் செகண்டாவே வச்சுக்கிறேன். ஓகேவா, நான் இன்டூ 5/18 போடல, S1 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு, நான் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல எடுக்கல. ஓகேவா, ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு நமக்கு தேவைப்படாது. ஏன்னா என்ன கேட்கறாங்கன்னா, அவங்க மறுபடியும் எவ்வளவு டைம்ல போகுதுன்னு தான் சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல S1 வந்து இன் மீட்டர் பர் செகண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோம். எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணுது, 5 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. இது மொதல் ட்ரெயினுக்கு. இதே மாதிரி நான் ரெண்டாவது ட்ரெயினுக்கு எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் எவ்வளவு, 180 மீட்டர், இதோட ஸ்பீடு S2, இதே நான் மீட்டர் பர் செகண்ட்லயே வச்சுக்கிறேன். அதனால நான் 5/18 போடல. இது எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணுதுன்னா 6 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. இப்போ ரெண்டு ட்ரெயினுக்கும் தனித்தனியா ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது பாருங்க, 5 டேபிள்ல நான் இங்க கேன்சல் பண்ணும்போது 160 கேன்சல் பண்ணனா எனக்கு டைரக்டா S1 ஓட வேல்யூ எவ்வளவு வரும், 5 ஆல் நம்ம கேன்சல் பண்ணா எவ்வளவு, 3 5s are 15, 2 5s are 10. அப்ப S1 வந்து 32 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லி கிடைக்குது. அதே மாதிரி S2 பாருங்க, இங்க நான் 6 ஆல கேன்சல் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வரும், 13 வரும். அப்ப எனக்கு S2 ஓட வேல்யூ எவ்வளோ, 30 மீட்டர் பர் செகண்ட். அப்ப ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப கேள்வி என்ன, இன் வாட் டைம் தே வில் கிராஸ் ஈச் அதர் கோயிங் இன் சேம் டைரக்ஷன். இப்ப இந்த ரெண்டு ட்ரெயினும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேம் டைரக்ஷன்ல எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணிக்குன்னு சொல்லிட்டு, அப்ப இது ஃபோர்த் டைப் கீழே வரும். அப்ப ஃபோர்த் டைப்ல வருதுன்னா ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ்ல வைக்கணும். 180 160 ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 340 மீட்டர் வரும். ஸோ அதை நம்ம என்ன வச்சாச்சு, டிஸ்டன்ஸா வச்சாச்சு. இப்ப ஸ்பீடு ரெண்டு ட்ரெயினுக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா, ரெண்டு சேம் டைரக்ஷன், ரெண்டு ட்ரெயினுக்கான ஸ்பீட டிஃபரன்ஸ் பார்ப்போமா, இது 32, இது 30. அப்ப டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கிறதுனால 5/18 போட தேவையில்ல, இன்டூ டி. இப்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 2 டேபிள்ல கேன்சல் பண்ண எவ்வளவு வருது, 170. அப்ப டைம் நமக்கு எவ்வளவு ஆகும், 170 செகண்ட்ஸ் ஆகும். இவ்வளவுதான் கொஸ்டின். அதாவது ஃபர்ஸ்ட் டைப்பும் ஃபோர்த் டைப்பும் மிக்ஸ் ஆயிருக்கு.
டைப்பை வச்சு 2 ட்ரெயினுக்கும் ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேட்ட 4th டைப்பை நம்ம சால்வ் பண்ணி டைம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். 2 ட்ரெயினும் சேம் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணும்போது. கிளியரா புரியுதா? ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 train of equal length cross a pole in 5 seconds and 7 seconds respectively. In what time they will cross each other going in same direction? ஆக்சுவலா போன கொஸ்டின் பார்த்த மாதிரியே இருக்கா? போன கொஸ்டின்ல அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. 2 ட்ரெயின் இருக்கு. ஆனா போன கொஸ்டின்ல 2 ட்ரெயினுக்கும் லென்த் கொடுத்திருந்தாங்க. இந்த இடத்துல 2 ட்ரெயினுக்கும் லென்த் கொடுக்கல. ஆனா இன்னொரு விஷயம் கொடுத்திருக்காங்க. 2 ட்ரெயினோட லென்த்தும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 ஈக்குவல் லென்த் இருக்கக்கூடிய ட்ரெயின், அதுல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஒரு போல கிராஸ் பண்றதுக்கு 5 செகண்ட்ஸ் ஆகுது. அதே இன்னொரு ட்ரெயின் அதே போல கிராஸ் பண்றதுக்கு 7 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ 2 ட்ரெயினுக்கும் ஈக்குவல் லென்த் தானே, ஏன் வேற வேற டைம் எடுக்குதுன்னா 2க்கும் ஸ்பீடு டிஃபரெண்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ கேள்வி என்ன? இன் வாட் டைம் தே வில் கிராஸ் ஈச் அதர் கோயிங் இன் சேம் டைரக்ஷன். அப்போ 2 ட்ரெயினும் ஒண்ணுக்கு ஒன்று சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. போன கொஸ்டின் மாதிரி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுவோம். ஆனா இந்த கொஸ்டின்ல லென்த் இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் என்னன்னு வச்சுப்போம்? எல்னு வச்சுப்போம். அதோட ஸ்பீட் என்னன்னு வச்சுப்போம்? S1 வச்சுப்போம். எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணுது? 5 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்கு வச்சு ஃபர்ஸ்ட் டைப்ல ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இப்ப இது 2வது ட்ரெயினுக்கும் அதே மாதிரி எழுதணும். 2வது ட்ரெயினோட லென்த் என்னதான்? எல் தான். புரியுதா? ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்கும் எல் தான், 2வது ட்ரெயினுக்கும் எல் தான். ஏன்னா 2ஓட லென்த்தும் சேம் அப்படின்னு கொடுத்ததுனால. செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடை நீங்க S2 வச்சுக்கணும். எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணுதா? 7 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுதா? கிளியரா? அப்ப இதுல இருந்து என்ன பண்ணிடலாம்? S1 ஈக்குவல் டு என்னன்னு வச்சுக்கலாம்? L/5ன்னு வச்சுக்கலாமா? இந்த இடத்துல S2 ஈக்குவல் டு என்ன வச்சுக்கலாம்? நமக்கு வந்து L/7 வச்சுக்கலாமா? அதாவது 2 ட்ரெயினுக்கும் ஸ்பீடை இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்ல கண்டுபிடிச்சிட்டேன். S1 ஈக்குவல் டு L/5, S2 ஈக்குவல் டு L/7. இப்போ நமக்கு 4th டைப்புக்கு போகும். 2 ட்ரெயினும் ஒன்னு சேம் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணிக்குது. அப்ப எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு நம்ம எப்படி ஈக்குவேஷன் எழுதுவோம்? 2 ட்ரெயின் தானே, அப்ப 2 ட்ரெயினோட லென்த்தை ஆட் பண்ணிப்போமா? ஸோ L+L டிஸ்டன்ஸ்ல வந்துடும். ஸ்பீடு வந்து S1 மைனஸ் S2. புரியுதா? ஸ்பீடு வந்து S1 மைனஸ் S2 இன்டூ டி. இந்த டைமை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இந்த டைமை கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. ஸோ L+L என்ன போட்டுடலாம்? 2L போட்டுடலாமா? ஈக்குவல் டு இந்த இடத்துல S1 தூக்கிட்டு என்ன பண்ணிடலாம்? L/5 போட்டுடலாம். மைனஸ் S2 தூக்கிட்டு L/7 போட்டுடலாம். இன்டூ டி. இப்போ எனக்கு தேவை டி தானே, இதை நான் மாத்தி எழுதுறேன் பாருங்க. டி ஈக்குவல் டு இப்படி வந்துடும். 2L டிவைடட் பை L/5 மைனஸ் L/7 இப்படி வந்துருச்சா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 2L அப்படியே இருக்கட்டும். 1 இந்த இடத்துல நான் L காமனா வெளியே எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி இருக்கும்? 1/5 மைனஸ் 1/7 இருக்குமா? இந்த எல்லும் இந்த எல்லும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலா டி ஈக்குவல் டு என்னன்னு வருது? 2 டிவைடட் பை 1/5 மைனஸ் 1/7. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. டி ஈக்குவல் டு இந்த இடத்துல நமக்கு 1/5 மைனஸ் 1/7 இருக்கா? அப்ப 2 மேல இருக்கு. இங்க நீங்க வந்து டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இது எப்படி மாறிடும்? டிஃபரன்ஸ் பார்க்கும்போது டினாமினேட்டர்ல 35 வரும். அப்ப 2/35 வரும். அப்ப நீங்க 35 மேல எடுத்துருங்க. 35 மேல எடுத்துருங்க. 2 மட்டும் இருக்கும். புரியுதா? 1/7 மைனஸ் 1/5 மைனஸ் 1/7னா நமக்கு கீழே 35 வந்துடும். மேல 7 மைனஸ் 5 2/35 வரும். 35 மட்டும் மேல தூக்கிட்டு போயிட்டேன். கேன்சல் பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிடும். ஃபைனலா டி ஈக்குவல் டு எவ்வளோ? 35 செகண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கிளியரா புரியுதா? இந்த பேட்டர்ன் கொஸ்டின் வந்து ஆக்சுவலா இந்த கொஸ்டினை வந்து நீங்க இவ்வளவு லென்த்தா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து ஒரு டைரக்ட் ஷார்ட்கட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டைரக்ட் ஷார்ட்கட் அப்ளை பண்றதுக்கான கண்டிஷனை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்ன கண்டிஷன்னா, இந்த கொஸ்டின்ல இருக்கிறதா கண்டிஷன். இதுல பாருங்க 2 ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. 2 ட்ரெயினுக்கும் ஈக்குவல் லென்த் இருக்கணும். அதுல அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து அந்த போல கிராஸ் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் இருக்குல்ல, அந்த டைமை வந்து T1ன்னு எடுத்துக்கோங்க. சரி, அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் T1 ஈக்குவல் டு எவ்வளோ? 5 செகண்ட்ஸ். அதே மாதிரி இந்த 2வது ட்ரெயின் அதே போல கிராஸ் பண்ணதுக்கு எடுத்துக்கூடிய டைம் என்னன்னு வச்சுக்கணும்? T2ன்னு வச்சுக்கணும். அப்ப T2 ஈக்குவல் டு எவ்வளோங்க? 7 செகண்ட்ஸ். புரியுதா? பேட்டர்ன் எப்படின்னு புரியுதுல? 2 ட்ரெயின் ஈக்குவல் லென்த்ல இருந்து அதுல ஒரு ட்ரெயின் ஒரு போல கிராஸ் பண்றதுக்கு எடுத்துக்கூடிய டைம் T1ன்னு கொடுத்து, அதுல இன்னொரு ட்ரெயின் அந்த போல கிராஸ் பண்றதுக்கு எடுத்துக்கூடிய டைம் T1ன்னு கொடுத்து, அப்ப இந்த 2 ட்ரெயினும் ஒன்னு சேம் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணிக்கிச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த 2 ட்ரெயினும் ஒன்னு சேம் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 into T1 into T2 divided by T1 minus T2. இந்த இடத்துல நான் மாட் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல மாட் போடுறேன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க T1 minus T2. இப்போ இந்த கொஸ்டின்ல எடுத்துக்கோங்க. T1 எவ்வளவு? 5 minus 7. அப்போ 5 minus 7 என்ன வரும்? -2 வரும். இந்த இடத்துல மாட் போடுறேன்னா என்ன மீனிங்? நீங்க இந்த இடத்துல டிஃபரன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நெகட்டிவா வந்தாலும் நீங்க பாசிட்டிவா எழுதிக்கலாம். அதாவது கீழே என்னன்னா T1க்கும் T2க்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நீங்க பெருசுல இருந்து இப்ப இந்த இடத்துல T2 பெருசா இருக்கு, T1 சின்னதா இருக்குன்னா நீங்க T2 minus T1 கூட எடுத்துக்கலாம்.
புரியுதா? ஸோ டினாமினேட்டர் உங்களுக்கு மைனஸ்ல வந்ததுன்னா அதை நீங்க பாசிட்டிவா மாத்திக்கணும். அதை பாசிட்டிவ்ல தான் எழுதணும். அதுக்கு தான் இந்த மாட் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த ஒரு ஜஸ்ட் இந்த ஒரு ஷார்ட்கட், இந்த ஷார்ட் ஃபார்முலாவை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நீங்க இப்படி ஈக்குவேஷன் பண்ணி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா இதுல அப்ளை பண்ணிடலாம். பாருங்களேன், இப்போ இதில் நான் அப்ளை பண்றேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு தேவை 2 ட்ரெயினும் ஒன்னு சேம் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணிச்சுன்னா எவ்வளவு நேரம்? அப்போ இதுல பாருங்க, T1 5 இருக்கு, T2 வந்து 7 இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், 2 into 5 into 7 divided by T1 minus T2. அதாவது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்போ 5க்கு 7க்கு டிஃபரன்ஸ் பார்த்தா 2. நீங்க இதை பாசிட்டிவ்ல தான் எழுதணும். ஓகேவா? அப்போ 2 2 கேன்சல் ஆயிடும். அப்போ 5 7 சார் எவ்வளோ? 35. ஸோ ஃபைனலாக இங்கே எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 35 செகண்ட். அதாவது ஒன்றும் இல்லை, நீங்க இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன் எழுதி அதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரும்போது ஃபைனலாக உங்களுக்கு இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை பாருங்களேன். 2 இருக்கா, இங்கே 2 இருக்கா, இந்த 35 எப்படி வந்துச்சு? T1 T2 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 35. 5 7 சார் 35. கீழே என்ன இருக்கு? 2. அதே தான், ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளோ? 2. நான் இங்கே ஈக்குவேஷனா எழுதி சிம்பிளிஃபை பண்ணி வந்த கடைசி ஸ்டெப்பை தான் உங்களுக்கு நான் ஷார்ட் ட்ரிக் ஃபார்முலான்னு சொல்றேன். புரியுதா? அப்போ எல்லா ஷார்ட்கட்டும் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா நமக்கு என்ன தெரியணும், எதனால அது ஃபார்ம் ஆச்சுங்கிறது தெரியணும். இப்போ கிளியரா புரியுதுல? இந்த மாதிரி ஷார்ட்கட் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் அந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஸ்டெப்பை எடுத்து ஷார்ட் ட்ரிக்னு நான் சொல்றேன். நீங்க ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது உங்களால ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல ஈஸியா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பண்ணிட முடியும். தெளிவா புரிஞ்சுதா? டைம் ஈக்குவல் டு 35 செகண்ட். கரெக்டா பாத்துக்கோங்க. போன கொஸ்டின் இந்த கொஸ்டினும் சேம் தான். ஆனா போன கொஸ்டின்ல 2 ட்ரெயினுக்கும் லென்த் கொடுத்திருந்தாங்க. ஆனா போன கொஸ்டின்ல இதனால அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நான் ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்றதுக்கு முக்கியமான கண்டிஷன் என்ன? 2 ட்ரெயினோட லென்த்தும் சேமா இருக்கணும். ஆனா போன கொஸ்டின்ல சேமா இல்ல. அதனால என்னால ஷார்ட் கட் அப்ளை பண்ண முடியல. இந்த கொஸ்டின்ல சேமா இருக்கு. அதனால ஷார்ட் கட் அப்ளை பண்ணியாச்சு. தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. 2 trains having same length cross an electric pole in 27 seconds and 24 seconds respectively. Then in how much time they will cross each other if they are moving in opposite direction? அப்ப லாஸ்ட் கொஸ்டின்னா இந்த கொஸ்டினும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். போன கொஸ்டின்ல எப்படி கேள்வி கேட்டிருந்தாங்க? 2 ட்ரெயினும் ஒன்னு சேம் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணுச்சுன்னா எவ்வளவு நேரத்துல மூவ் ஆகும்னு சொல்லி கேட்டாங்க. இங்க வந்து ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணுச்சுன்னா எவ்வளவு நேரத்துல மூவ் ஆகும்னு சொல்லி கேட்கறாங்க. சோ அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்னா இங்க உங்களுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா. நீங்க ஈக்குவேஷன் படி பண்றீங்க அப்படின்னா போன கொஸ்டின் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஆனா ஷார்ட்கட்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு பாருங்க, T1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 27 செகண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. T2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 24 செகண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. கரெக்டா? இப்போ இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து ரெண்டும் ஒன்னு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணிக்கிச்சுதுன்னா ஃபார்முலா எப்படி வருதுன்னா 2 into T1 into T2 divided by T1 plus T2. அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு சேம் டைரக்ஷன்னா டினாமினேட்டர்ல T1 minus T2 போடணும். இதே ஆப்போசிட் டைரக்ஷனா டினாமினேட்டர்ல என்ன போடணும்? T1 plus T2 போடணும். இதுதான் உங்களுக்கான டைரக்ட் ஷார்ட்கட். பாருங்க, இப்ப நமக்கு தேவையான ரெண்டு ஒன்னு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னா எவ்வளவு நேரத்துல மூவ் ஆகுதுன்னு சொல்லி கேட்கறாங்கல்ல. பட் 2 into 27 into 24 divided by 27 24 கூட்டினா எவ்வளவு? 51. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். பாருங்க, 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? 1 3s are 3, 7 3s are 21. அதே மாதிரி இங்க 9 3s are 27. இதுக்கப்புறம் நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ கேன்சல் பண்ண முடியலன்னா நம்ம என்னதான் பண்ணி ஆகணும்? ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டு, ஸோ இப்போ 24 into 2னா 48, 48 into 9னா நமக்கு 432 கிடைக்கும், டிவைடட் பை 70. சரி, அப்ப 17 டேபிள்ல டைரக்டா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 25.4 கிடைக்கும். எக்ஸாக்டா இல்ல, அப்ராக்சிமேட்டா 25.4 கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 25.4 செகண்ட். புரியுதா? டைரக்ட் ஷார்ட்கட் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். சேம் டைரக்ஷன்னா இங்க T1 minus T2, ஆப்போசிட் டைரக்ஷன் கீழே வந்து T1 plus T2. இது ரெண்டு தான் வித்தியாசம். ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்றதுக்கு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். லென்த் சேமா இருக்கணும். தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கேள்வி போலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 train cross a man standing on a platform in 27 seconds and 17 seconds respectively, while in opposite direction crosses each other in 23 seconds. Find the ratio of the speed of the trains. அப்ப இதுல என்ன கொடுக்குறாங்கன்னா, 2 ட்ரெயின் இருக்கு. ஓகேங்களா? 2 ட்ரெயின் இருக்கு. இந்த 2 ட்ரெயினுக்கு ஈக்குவல் லென்த் எல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. 2 ட்ரெயின் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு மேனை கிராஸ் பண்றதுக்கு 27 செகண்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப்புக்கு கீழே தான் வரும். நீங்க போல கிராஸ் பண்ணாலும் சரி, நின்றுட்டு இருக்கிற ஒரு மேனை கிராஸ் பண்ணாலும் சரி, அது ஒரே மாதிரி தான் கணக்குல வரும். அப்ப இதுல மொதல் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு மேனை 27 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. ரெண்டாவது ட்ரெயின் அதே மேனை 17 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. இந்த 2 ட்ரெயினும் ஒன்னு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுதுன்னா 23 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணிடும். அப்ப இந்த 2 ட்ரெயினுக்குமான ஸ்பீட் என்ன ரேஷியோன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மொதல் ட்ரெயின் எடுத்துப்போம். மொதல் ட்ரெயினோட லென்த்தை நம்ம L1ன்னு வச்சுப்போம். அதோட ஸ்பீடை S1ன்னு வச்சுப்போம். இது அந்த மேனை கிராஸ் பண்றதுக்கு 27 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ரெண்டாவது ட்ரெயினோட லென்த்தை L2ன்னு வச்சுப்போம். ஓகேவா? அதோட
ஸ்பீடை வந்து நம்ம S2ன்னு வச்சுக்கணும். ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் வந்து L2, அதோட ஸ்பீடு வந்து எவ்வளோ S2. இது வந்து ஒரு மேனை கிராஸ் பண்றதுக்கு 17 செகண்ட்ஸ் எடுக்குது. சரியா? இப்போ மூணாவது ஈக்குவேஷன் எழுதும் போது எப்படி எழுதணும்னா, ரெண்டு ட்ரெயினும் ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. அப்போ L1 பிளஸ் L2 ஈக்குவல் டு நமக்கு இந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ங்கிறதுனால S1 பிளஸ் S2 எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணுது? 23 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. அப்ப நமக்கு ரெண்டு ட்ரெயினுக்கும் ஸ்பீடுக்கான ரேஷியோ கேட்கறாங்க. அதாவது S1க்கும் S2க்குமான ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. அப்ப நான் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மூணாவது ஈக்குவேஷன் பாருங்களேன். இதுல வந்து L இருக்கு, S இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே நான் S1 S2க்கு மாத்திட்டேன்னா எனக்கு ரேஷியோ கிடைச்சிடும். எப்படி நான் மாத்த போறேன்னா, இங்க பாருங்க, இங்க L1க்கு பதிலா என்ன இருக்கு? 27 S1 இருக்கு. அப்ப இந்த L1 தூக்கிட்டு 27 S1ன்னு போட்டுறேன். அதே மாதிரி இந்த L2 தூக்கிட்டு என்ன பண்ணிடுறேன்? 17 S2ன்னு போட்டுறேன். ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? S1 பிளஸ் S2 இன்ட்டு 23ன்னு இருக்கு. அப்ப 23 உள்ள போயிடுச்சுன்னா 23 S1 பிளஸ் 23 S2. இப்ப S1லாம் ஒரு பக்கம், S2லாம் ஒரு பக்கம் எடுத்துடலாம். அப்ப 27 S1 இருக்கு. இந்த 23 S1 இங்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னா 4 S1. இந்த 17 S1 நாங்க அந்த பக்கம் கொண்டு போகும்போது 23ல 17 போச்சுதுன்னா எவ்வளோ? 6 6 S2. நெக்ஸ்ட் பாருங்க, இதை கேன்சல் பண்ணும்போது 2 2s are 4, 3 2s are 6ன்னு வரும். ஸோ ஃபைனலா S1 by S2ன்னு எடுத்து எழுதும் போது நமக்கு எவ்வளவு வருது? 3/2. அப்ப S1 S2 என்ன ரேஷியோல இருக்கு? 3:2. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3:2. இவ்வளவுதான் கொஸ்டின். சிம்பிளா இருக்கா? ஜஸ்ட் ஈக்குவேஷனா எழுதுறீங்க, அதை கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ரேஷியோ ஃபார்ம் பண்றோம். சிம்பிளான கொஸ்டின். நமக்கு அதே கான்செப்ட்ல கொடுத்து ரெண்டு ட்ரெயினுக்கும் ஸ்பீட் ரேஷியோ கேட்கறாங்க. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இதுல பாருங்க, two train cross a man standing in a platform in 18 seconds and 24 seconds while crossing each other coming from opposite direction in 20 seconds. Find the ratio of the speed of the train. ஓகே, போன கொஸ்டின் எப்படி பண்ணுமோ அதே மெத்தட் தான் இது. ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு 2:1 கிடைக்கும். சரியா? போன லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுமோ அதே தான் இதுவும் பண்ணணும். அது எப்படி பண்ணுமோ அதே பேட்டர்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஆன்சர் வந்து 2:1 கிடைக்கும். கிளியரா? ஸோ இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வித்தியாசமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுல இருக்கக்கூடிய நான் நடத்தக்கூடிய மாடல்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் 99% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி எக்ஸ்ட்ரா 1% வெளியே இருந்து வந்தாலும் நம்ம படிச்ச கான்செப்ட் கீழே தான் வரும். ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு கிளியராகவே இப்போ தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதனால எந்த பேட்டர்ல உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்க ஈஸியா எழுதி சால்வ் பண்ண முடியும். இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அதை அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் போடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் ஒரு சில வித்தியாசமான கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.